இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறதா, அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பெருமளவில் நாங்கள் வந்து குவிஞ்சிருந்தோம். ஆனால் ஒரு கோழைத்தனமாக நான் வந்து பார்த்துட்டேன், இவங்க நிற்கிறான்னு தெரிஞ்சு நெஞ்சுரத்தோட தில்லோட தான் நான் வண்டியோட உள்ளே வரேன், நேராக உள்ளே வரேன். என்னை எதிர்கொள்ள திராணி இல்லை, தெம்பில்லாத கோழை பசங்க பின்னாடி இருந்து வண்டியில் கண்ணாடியை உடைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அறிவு மட்டு போய் இவங்கெல்லாம் பெரியாருன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படணும். பொறிக்கிங்க ரவுடிங்க. இவங்களுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? பெரியாரை தூக்கிட்டு எதுக்கு வர்றாங்க? இப்போ சரியான ஆள் தான் நேரடியாக பேச வேண்டியதானே. வாதம் தப்பாக இருந்தால் நேரடியாக நேருக்கு நேரம் விவாதம் செய்ய வாங்க. எந்த இடத்துலையும் வர்றது இல்லையே. தோற்று போச்சு, இந்த தத்துவம் தோற்று போச்சு. கோலை பசங்க ரொம்ப கேவலமாக இருக்குது. கண்ணாடியை உடைக்கிறான், கார் கண்ணாடியை உடைக்கிறாளுக்கு எங்களுக்கு முடியாதா? இவ்வளோ பேர் இருக்கு, எங்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? காலையிலேருந்து ரொம்ப அமைதி காத்து போலீஸ்க்காக நாங்கள் பொறுத்து இருந்தோம். உனக்கு நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறியா இல்லை எங்கள் மேலே உங்களுக்கு வந்து எதிர்கருத்து இருக்கா? நீ நேரடியாக வந்து பேசு. எத்தனையோ ஊடகங்கள் இருக்கே, ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்லு. நேராக உங்களுக்கு எதிர்கொள்ள திராணி இல்லை, தெம்பு இல்லை. அண்ணன் அவர்கள் செயல்பாடுகளையும் நீ உங்களுக்கு அச்சம் வருது. இது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, இன்னைக்கு வந்து கையில் எடுத்துறீங்க வன்முறையை. இது எங்களுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க. நாங்கள் அமைதி காத்து பேசாம சரி ஓகே வந்தீங்களா, நீ உங்களுக்கு ஜனநாயக உரிமை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, கொடியை காட்டுங்க போகணும். ஆனால் நான் உள்ளே வரும்போது நீங்கள் கார் கண்ணாடியெல்லாம் உடைக்கிறதுக்கு யாருக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள். இதை நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கிறோம். இது பெரிய அளவில் இது இந்த எஃப்ஐஆர் போடலை, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக தமிழகம் எங்கும் வெடிக்குங்கிறத நான் சொல்கிறேன். எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் போடணும். இன்றைக்கு மாலைக்குள்ளே எங்களுக்கு தெரியணும். ஓகே சார், தேங்க்ஸ் சார்.